இப்போ ஒரு மாங்காய் தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு கட்டி பெருங்காயத்தூள் ஒரு 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு தாளிச்சிடுவோம். இந்த பெருங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மாங்காயை துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடுவோம். மாங்காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கலாம். ஒரு 3 மாங்காயை துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுவோம் நம்ம இந்த வானடியில். இப்போ நல்லா வந்து 2 ஸ்பூன் சால்ட் எடுத்துட்டுருக்கேன். நல்லா 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். பொரிச்சு வச்ச பெருங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ இந்த உப்பு காரப்பொடி இதை சேர்த்துடலாம். உப்பு காரப்பொடி எல்லாம் நல்லா கலர்றாப்பில் கிளறி கொடுத்தாச்சு. அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் மாங்காய் வெந்தப்புறம் நம்ம வந்து ஓப்பனில் அதை வந்து வதக்கி எடுத்துடலாம். ஸோ உப்பு காரம்லாம் வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் எண்ணெயும் விடணும், நல்லெண்ணெய் சேர்க்கணும். நான் நல்லெண்ணெயில் தான் கடுகு பெருங்காயெல்லாம் தாளிச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய ஊறுகாய் இதுக்கெல்லாம் தொக்குக்கெல்லாம் போட்டுப்பேன். ஸோ அதனால் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். இப்போ காலி ஆகிடுச்சு. இன்னொரு தரம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் வந்து ரெசிபி போடுறேன். இந்த வெந்தய பொடியை இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம மாங்காய் தொக்குல சேர்க்க போகிறோம். தொக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த வெந்தய பொடியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ மாங்காய் தொக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.